தேங்க்ஸ்மா. எனக்கு எதுக்கு தேங்க்ஸ்? என்னால தானம்மா நீங்க அந்த பாஸ்கர் அங்கிளை ஷூட் பண்ணீங்க. நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நீங்களும் பயந்துட்டீங்க தானே? என்ன நடந்துச்சுன்னு என்னால அப்ப யோசிக்கவே முடியல. யோசிச்சா நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணீங்கன்னு தோணுச்சு. என் பொண்ணு கொண்டுனா நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேனா? உனக்கு ஒண்ணுனா யாரா இருந்தாலும் சரி சுட்டு தள்ளிடுவேன். அப்படின்னா நான் பயப்படல மம்மி. உடனே நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடுவேன். நானும் பயப்படாம வெல்கம்னு சொல்லுவேன். ஐயோ, அப்ப கூட ஒருத்தர் செத்துருப்பாரே. அதனால என்ன? அத அப்ப பாத்து பாரு. இன்னைக்கு பாஸ்கர் உயிரோட இருக்கான்னு உடனே நாம சந்தோஷப்படுறோம். அந்த கடவுள் தான் நம்மள காப்பாத்திருக்காரு. நான் தான் பாஸ்கர் பேசுறேன். யாரு? பாஸ்கரா? ஆமா, நீ துப்பாக்கில சுட்டே நான் சாகல. இப்ப மட்டும் செத்துருவேனா? நான் உயிரோட தான் இருக்கேன். உன்னையும் உன் குழந்தைங்களும் சும்மா விட மாட்டேன். பாஸ்கர், எங்க பெட்ரூம் கதவு வெளியில தானே நீங்க காத்துட்டு இருக்கீங்க. உங்களை பாக்குறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நான் பாஸ்கர் பேசுறேன்னு சொல்றேன், உனக்கு பயம் இல்லையா? உன்னை பார்த்து நாங்க ஏன் பயப்படணும்? உனக்கு தைரியம் இருந்தா உள்ள வா. நான் தான் பாஸ்கர். என்ன ரோஜா செடிக்கு அடியில புதைச்சிட்டீங்கல்ல, எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது. என்ன கொஞ்சம் வெளியில எடுத்து விடுங்க. அங்கிள் அங்கிள் இருங்க இருங்க இருங்க. அம்மா, நீங்க அவரை நெஞ்சில சரியா சுடலன்னு நினைக்கிறேன். அதான் அங்கிளுக்கு மூச்சு முட்டுது. இந்தாங்க, இந்த கட்டையில ஓங்கி மண்டையில போடுங்க. ஒரு வழியா அப்படியே இறந்துடுவாரு. வேணாம் வேணாம். அன்பு 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 இரு இரு, நான் தான் வக்கீல, இன்னொரு வாட்டி பாஸ்கர் அங்கிள் மாதிரி பயம் முடுத்துன உன் அவ்வளவுதான். அன்பு பாத்தியா, இனிமே எங்களை பயமுறுத்தணும்னு நினைச்ச இப்படிதான் அடி கிடைக்கும். ரெண்டு பேரும் பயப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி அடி வெளுக்குறீங்க. எங்களுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சு. இனிமே பாஸ்கர் பேரு சொல்லி யாரும் எங்களை மிரட்ட முடியாது. என்ன இனியா? ஆமா மம்மி, இனிமேல் பாஸ்கர் அங்கிள் பேயா வந்தா கூட அவருக்கு 2 சாக்லேட் கொடுத்து அனுப்பி விட்டுருவேன். என் பொண்ணாவது சாக்லேட் கொடுப்பா, நான் அவன் மண்டையிலே 2 போடு போடுவேன். போட்டாலும் போட்டுருவேன். எங்க பாரு, இனிமே இந்த மாதிரி விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத. சரி ரைட். எனக்கு பழைய அன்பும் இனியாவும் கிடைச்சிட்டாங்க. எனக்கு அது போதும். இந்த சந்தோஷமான ராத்திரிய நம்ம கேக் கட் பண்ணி கொண்டாட போறோம். அன்புக்கும் இனியாவுக்கும் இப்ப பாஸ்கரை பத்தின பயம் சுத்தமா காணாம போச்சு. அவங்க 2 பேர் மனசுலயும் பாஸ்கரை நாங்க தான் கொலை செஞ்சதா நினைச்சிட்டு இருக்கிற குற்ற உணர்வு இப்ப முழுசா விலகிடுச்சு. அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்கு. எப்பவும் இப்படி இருக்கணும். திருவிழாவுக்கு போயிட்டு வந்த ஓ முகத்திலையும் அன்பு முகத்திலையும் ஒருவித பயமும் பதட்டமும் இருந்ததை நான் கவனிச்சேன். ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குங்கிறத மட்டும் என்னால யூகிக்க முடிஞ்சது. அதனாலதான் தூக்க மருந்து கலந்து நீ எனக்கு கொடுத்த பாலை நான் குடிக்கிற மாதிரி நடிச்சேன். பாஸ்கரோட பணத்தை நீ நம்ம வீட்டு தோட்டத்திலேயே புதைக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு எனக்கு தோணுச்சு. அன்னைக்கு நைட்டே நீ புதைச்ச பாஸ்கரோட பாடியை தோண்டி எடுத்து அதுக்கு பதிலாக ஒரு திருஷ்டி பொம்மையை அங்க புதைச்சி வச்சேன். போலீஸ் வந்து அதை தோண்டி எடுக்கும்போது நீ அதிர்ச்சி அடையாம
அதை அவ்வளவு சாமர்த்தியமா சமாளிச்சத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. இந்த நிலைமையை சமாளிக்கணும்னா பாஸ்கர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காங்கிறத போலீஸையும் மத்தவங்களையும் நம்ப வைக்கிறத தவிர வேற வழி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு. என்னோட போலீஸ் மூளையை பயன்படுத்தி பாஸ்கர் மாதிரி ஒரு போலியான ஆளை நான் ரெடி பண்ணேன். குமார், யாருக்கும் டவுட் வரல? இல்ல சார், எல்லாரும் என்ன பாஸ்கர் தான் நம்புறாங்க. சரி சரி, போய் உன் வேஷத்தை கலைச்சிட்டு வா. தேங்க்யூ சார். சார், இந்த வா, பாஸ்கர் குரலை அப்படியே மெயின்டைன் பண்ணு. ஓகே சார். சரி, நீ கிளம்பு. எஸ் சார். அரசிக்கும் உனக்கும் அன்புக்கும் ஏன் காமாட்சிக்கு கூட எல்லாருக்கும் போலி பாஸ்கரை போன் பண்ண வச்சு அவங்கள நம்ப வச்சேன். ஓவியாவை கடத்தி பாஸ்கரோட நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்க நான் முடிவு பண்ணேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவன் சாதாரண ஆள் இல்ல. அவன் அவ்வளவு பெரிய ஜெயில இருந்தே தப்பிச்சிருக்கான்னா அவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்னு பாருங்க. பாஸ்கர், பாஸ்கர், அப்பா ஓவியா இங்க? சிவம், ஒண்ணு இல்ல, அவளுக்கு சின்ன மயக்கம் தான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு புரியுதுப்பா. இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். அப்பா, சுத்தியும் போலீஸ் நிக்கிறாங்க. நீங்க எப்படி இங்க இருந்து வெளியே போவீங்க? டேய், நானும் போலீஸ்காரன் தான்டா. எப்படி வெளில போறதுன்னு எனக்கு தெரியும். என்னை பத்தி நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் சரியா வருமாப்பா? கரெக்டா வரும். மாச்சூரியிலிருந்து பாஸ்கர் மாதிரி ஒரு பாடியை கொண்டு வந்துட்டேன். அங்க பார். சேருக்கு அடியில பாம் செட் பண்ணிட்டேன். பாம் வெடிச்சதுன்னா பாடி ஃபுல்லா எரிஞ்சு கருகின உடம்பு தான் கிடைக்கும். அதுதான் பாஸ்கர்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா அப்பா, ரிப்போர்ட் வந்தா இது பாஸ்கரோட பாடி இல்லைன்னு தெரிஞ்சிடாதாப்பா? டேய், பாஸ்கர் மாதிரி ஒருத்தனுக்காக போலீஸ் இந்த மாதிரி நடவடிக்கைலாம் எடுக்க மாட்டாங்கடா. அதனால ஒரு பிரச்சனையும் வராது. புரியுதா? இத பார் சிவம், நீ பணத்தோட உள்ள வந்த, பாஸ்கர் உள்ள இருந்தான். உங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துச்சு. அவன் உன்னை பாமா காட்டி மிரட்டினான். நீ அவனை தள்ளி விட்டுட்டு ஓவியா கூட்டிட்டு வெளியில ஓடிட்ட. பாம் வெடிச்சு பாஸ்கர் இறந்துட்டான். அவ்வளவுதான். அப்பா, டேய், பாஸ்கரை நாம தான் கொண்டுட்டோன்னு அன்பு இனியாவும் பயந்துகிட்டே இருக்காங்கடா. அவங்க பயப்படாம இருக்கணும்னா நாம இந்த மாதிரி நாடகத்தை பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் எல்லாம் கரெக்டா நடந்துருச்சு. இதுவும் கரெக்டா நடக்கும். என்ன? சரி, நீ ஓவியா தூக்கிட்டு கிளம்பு. அப்பா, நான் சொல்றதை செய். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ ஓவியா தூக்கிட்டு கிளம்பு. போ. வா 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 வா. போ போ. சிவா, இனியா எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்கா? அன்பு
அவ்வளவுதான்ப்பா. அவங்க 2 பேரும் இப்பதான் மனசு விட்டு சிரிக்கிறாங்க. அதுக்கு தானே நாம இவ்வளவு கஷ்டப்பட்டோம். செத்து போன பாஸ்கரை நாம உயிரோட கொண்டு வந்தோம். அவன் உயிரோட இருக்கான்னு எல்லாரையும் நம்ப வச்சோம். அவன் உயிரோட இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அன்பு இனியாவோட டென்ஷன்லாம் குறைஞ்சு போயிடுச்சுடா. நாம கொலை பண்ணல, நாம கொலைகாரி இல்லைன்னு அன்பு நினைக்க ஆரம்பிச்சிட்டா. அவளோட எல்லா கில்ட்டி ஃபீலிங்ஸும் போயிடுச்சுடா. ஆமாப்பா, இனியா கண்ணு முன்னாடி அந்த பாஸ்கர் செத்து போனான். அதனால இனியா எப்பவுமே பாஸ்கர் அங்க நிக்கிறான் இங்க நிக்கிறான்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. இனிமே நிம்மதியா இருப்பாப்பா. செத்து போனவனுக்கு உயிரை கொடுத்து மறுபடியும் அவனை சாகடிச்சிருக்கோம். நாம என்னதான் அன்புக்கும் இனியாவுக்கும் ஆறுதல் சொன்னாலும் அவங்களால நடந்த சம்பவத்தை மறக்க முடியலடா. இப்ப அவங்க பயத்தையும் போக்கிட்டோம், பாஸ்கரோட பாடியும் இல்லாம பண்ணிட்டோம். அப்பா, ஒரே கல்ல 2 மாங்காப்பா. இல்லடா, ஒரே கல்ல 3 மாங்கா. எனக்கு புரியலப்பா. டேய், பாஸ்கர் காணாம போன கேஸும் இப்ப முடிஞ்சு போச்சு இல்ல? என்ன? அட ஆமா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு தான்ப்பா நன்றி சொல்லணும். நீங்க மட்டும் இப்படி ஒரு யோசனையை சொல்லலைன்னா நான் என்ன செய்யறதுன்னே தெரியாம ரொம்ப குழம்பி போயிருப்பேன். சிவம், நாமெல்லாம் சாதாரண ஆளுங்க, சாதாரண வாழ்க்கையை வாழ்றோம். நாமளை வாழ விடக்கூடாதுன்னு நினைச்ச ஒருத்தனை வேற வழி இல்லாம அழிக்க வேண்டியதா போயிடுச்சு. என்னதான் அவன் கெட்டவனா இருந்தாலும் அவனை கொன்னுட்டோமோன்னு நமக்கு ஒரு வருத்தமும் பயமும் இருக்கதான் செய்யும். அன்னைக்கு ராத்திரி நேரத்துல இனி அந்த செடிக்கிட்டு நின்று அழுதுகிட்டு இருந்தா பாத்தியா? அப்பதான் நான் முடிவு பண்ணேன், அவங்க 2 பேரையும் போலீஸ் கிட்ட இருந்தும் கேஸ்ல இருந்து காப்பாத்துறது முக்கியம் இல்ல. அவங்க மனசுக்குள்ள நாம ஒரு தப்பு பண்ணிட்டோம், நாமளும் கிரிமினல் ஆயிட்டோமேன்னு தினம் தினம் செத்து செத்து பொழைச்சாங்கடா. அந்த எண்ணத்தை அவங்க மனசுல இருந்து எடுக்கணும்னு தான் நான் இவ்வளவு பெரிய நாடகத்தையே நடத்தினேன். ஆனா இன்னும் அது முடியலடா. என்னப்பா சொல்றீங்க? அன்போட மனசுல இருந்தோம், இனியாவோட மனசுல இருந்தோம் அந்த எண்ணத்தை நம்ம எடுத்துட்டோம். ஆனா நடந்ததை எதையும் உன்னால மறக்க முடியாதுடா. கட்டின பொண்டாட்டிக்கிட்டையும் பெத்த பிள்ளைகிட்டையும் உண்மையை மறைச்சிட்டோங்கிற கில்ட்டி ஃபீல் உனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த சுமையோட தான் நீ வாழ்ந்தாகணும். இனி அவ காப்பாத்துறதுக்காக தான் அன்பு பாஸ்கரை கொன்னா. அவங்க 2 பேருக்காக இந்த சுமையை சுமக்க நான் தயாரா இருக்கேன்ப்பா. ஆனா இந்த விஷயத்தால நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். டேய், என்னடா பேசுற? நான் ஒரு போலீஸ்காரன். இத போல எவ்வளவு நல்லது கெட்டதை பார்த்தவனா. பாஸ்கருக்கு எத்தனை சான்ஸ் கிடைச்சிச்சு, ஆனா அவன் தன்னை திருத்திக்கிறதுக்கு அவன் தயாரா இல்ல. அவனோட முடிவை அவனே தேடிக்கிட்டான். அப்படிப்பட்டவனுக்கு நாம யாரும் வருத்தப்பட வேணாம்டா. அப்பா, இழந்த என்னோட சந்தோஷத்தை நீங்க எனக்கு திரும்பவும் மீட்டு கொடுத்துருக்கீங்க. சிவம், நீ ஒரு அப்பாவும் கடமையை செஞ்ச. நான் உனக்கு அப்பன்டா. நான் ஏன் கடமையை உனக்காக செஞ்சேன். டேய், இதுல நன்றி சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லடா. என்னடா? அப்பா, எனக்கு உங்களை அர்ப்பணிக்கணும் போல இருக்கு. வாடா, வா. சிவா, சிவம், இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும்டா. அந்த பாஸ்கர் மாதிரி ஒரு அரக்கன் இனி உன் வாழ்க்கையில இல்ல. இனிமே நீ நிம்மதியா இருடா. போ, போய் படுத்து தூங்க போ. போடா. சரிப்பா.
காஃபி ஆறிட்டு இருக்கு. ம் குடிக்கிறேன். எட்டரை மணி ஆகுது. அப்பவே ஆபீஸ் கிளம்புறேன்னு சொன்னீங்க. தோ முடிச்சிட்டேன், கிளம்புறேன். லஞ்ச் பேக் பண்ணிட்டியா? இல்ல, பரவாயில்ல, இன்னைக்கு நான் வெளில சாப்பிட்டுக்கிறேன். டெய்லி லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கற ஒருத்தி இன்னைக்கு இல்லங்கற ஏன்னு கேட்க மாட்டீங்களா? அதானே. ஏன்? என்ன செல்லம், என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் என்ன டிசைட் பண்ணோம்? என்ன டிசைட் பண்ணோம்? நீ வேலைக்கு போற மாதிரி நானும் வேலைக்கு போவேன்னு சொன்னனா இல்லையா? ஆமா, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே. வேண்டான்னு சொல்லல. ஆனா குழந்தைங்க வீடுன்னு எல்லா பொறுப்பையும் நான் பாத்துக்க ஆரம்பிச்சதும் சைலண்டா ஒதுங்கிட்டேன். இப்படி சிரிச்சு சிரிச்சுதான் இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்கள அடிமையாவே வச்சிருக்கீங்க. அப்படி இல்ல அன்பு, இந்த சிரிப்புக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அர்த்தம்? நீ வேலைக்கு போகணும், ஆனா அந்த பழைய துணி கிடைக்கல. நானும் அதான் நினைச்சிட்டு இருக்கேன். அந்த கடைக்கு நான் போறது இல்ல, வேற எங்கேயாவது தான் வேலை தேடணும். நான் உனக்கு ஒரு வேலையை டிசைட் பண்ணிருக்கேன். ஓ, அதையும் நீயே டிசைட் பண்ணிட்டியா? என்னது? நம்ம 2 பேரும் ஒன்னா ஆபீஸ்க்கு போறோம், ஒன்னா வீட்டுக்கு வரோம். அதெப்படி? நீ ஒரு லாயர், நான் ஒரு ஃபேஷன் டிசைனர். நாம 2 பேரும் எப்படி ஒரே ஆபீஸ்ல வேலை பார்க்க முடியும்? ஒண்ணு நான் ஃபேஷன் டிசைனிங் படிக்கணும், இல்ல நீ லாயருக்கு படிக்கணும். நான் இனிமே ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனா நீ லாயருக்கு படிக்கலாம்ல? உட்காரு, சொல்றேன். இது ஈவினிங் லா காலேஜ் ஃபார்ம். நீ இதுல சேர்ற, லா படிக்கிற, லாயர் ஆகுற. ஏன் வக்கீல, சீரியஸாவா சொல்ற? ஆமா, ரொம்ப சீரியஸா சொல்றேன். ஏன் வக்கீல, உண்மையாவே நான் வேலைக்கு போறதுல உனக்கு சம்மதமா? ஏய், ஆமா, எப்பவுமே தனியா நின்னு கெத்தா நிக்கிற அன்புவை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்ட அன்புவை வீட்டுக்குள்ள அடைச்சு வைக்கணும்னு நான் நினைப்பேனா? அப்படின்னா நான் மறுபடியும் பொட்டிக்க ஓபன் பண்றேன். அது ஓகே தான், ஆனா 24 hours நீ என் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவேன், தெரியும்ல? அதான் நல்லா தெரியுமே. வக்கீல, என்னடா செல்லம்? ஐ லவ் யூ வக்கீல. இந்த மாதிரி எப்பவாதுன்னு தான் சொல்றேன். எப்போ என்ன பத்தியே யோசிக்கிற உன்ன மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். அத மறுபடியும் ஆரம்பிச்சு வச்சது நீதான். போதும் போதும், மாத்தி மாத்தி புகழ்ந்துகிட்டே இருந்தா நீ வேலைக்கு போன மாதிரி தான். என்ன சிரிக்கிற? லஞ்ச் தான் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு? இல்ல, அதுக்கு பதிலா வேற ஒண்ணு குடுக்கலாம்ல. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயாச்சு, வீட்ல யாரும் இல்ல. வக்கீல, அத்தை மாமா வீட்ல தான் இருக்காங்க. அதனால என்ன, அவங்களுக்கு ஒண்ணு கொடுத்தா போச்சு. ஏய், சரி விடு, நீ குடுக்கலன்னா என்ன, நான் உனக்கு கொடுக்கறேன். ஏய், கிட்ட வராத. வேணாம், சொன்னா கேளு வக்கீல, மேலதான் இருக்காங்க. கேட்டதை கொடு. நான் போறேன். அன்பு, எங்க வக்கீல, கைய விடு. என்ன வக்கீல? அன்பு, ஏ அன்பு, அன்பு, ஏய் அன்பு, ஐயோ அன்பு,
அன்பு அன்பு என்னாச்சு? ஹே, இங்க பாரு அன்பு அன்பு